Hi guys, welcome back to the channel. So இன்னைக்கு வந்து டே 35வது நாள். ஸோ வெல்கம் பேக் டு த சேனல். திருப்பத்தூர் டு லடாக் 2024ல் சைக்கிள் ரைடில் இருக்கோம். ஸோ வெரி தேங்க்யூ ஸோ மச். எத்தனை பேர் எனக்கு சப்போர்ட் பண்ணிங்கன்னா எல்லாருக்குமே தேங்க்யூ ஸோ மச். அண்ட் இன்றைக்கி வந்து நம்ம பஞ்சாப் பார்டர் இன்றைக்கி லாஸ்ட் ஆல்மோஸ்ட் 9 o'clock ரீச் ஆகிடும். இங்கேருந்து ஜம்முவோடைய பார்டர் வந்து பார்த்திங்கன்னா 10 கிலோமீட்டர் தான். அப்படியே சிட்டாக பறந்துடலாம். போயிட்டு அங்கேருந்து நம்ம இதுக்கப்புறம் ட்ராவல் பண்ண போகிற ஏரியா எல்லாமே ஜம்மு அண்ட் காஷ்மீர்லாம் ட்ராவல் பண்ண போகிறோம். அண்ட் அதே மாதிரி ஒரு விஷயம், இன்றைக்கி நேற்றே 101 கிலோமீட்டர் தான் ஓட்டியிருந்தோம். வைஷ்ணவி தேவி தேவி கோயில் வந்து பார்த்திங்கன்னா இங்கேருந்து 156 கிலோமீட்ரு. எனக்கு தெரிஞ்சு 156 கிலோமீட்ரு இன்றைக்கி ஓட்ட முடியாதுன்னு நினைக்கிறேன். ஸோ ஆல்மோஸ்ட் பிளான் வந்து 110க்குள்ளே தான் ஓட்டுவேன். ஏன்னா ரொம்ப இது பெடல் பண்ணுற ரொம்ப ஸ்ட்ரகிளாக இருக்குது இப்போல்லாம். ஸோ அதனால் எனக்கு தெரிஞ்சு 120 போனால் பெரிய விஷயம்னு நினைக்கிறேன். பார்ப்போம் இன்றைக்கி எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஆனால் மேக்ஸிமம் நாளைக்கு வந்து தேவி டெம்பிளில் ரீச் ஆகிடுவோம். தேவி டெம்பிள் பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் வந்து நம்ம ஸ்ரீநகர் கார்கில் அதை நோக்கி வந்து நம்ம பெடல் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் கீப் சப்போர்ட் சினி டைம். ஸோ இன்றைக்கி நம்ம வந்து ரைடை வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். ஜம்முவில் போய் சாப்பிட்லாம். ஸோ இப்போ இவ்வளோ நாள் பஞ்சாபில் சாப்பிட்டது போதும். பஞ்சாப் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிங்கன்னா சத்தியமாக அதுக்கு நான் என்ன சொல்கிறதுன்னு தெரியல. ஏன்னா ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ண வந்த ஒரு ஸ்டேட்னால் அது பஞ்சாப் தான். பட் ரியலி ஐ எம் டிஸப்பாயிண்டட். அண்ட் வாங்க காலையில் சாப்பாடு வந்து நம்ம அந்த பார்டர் ஜம்முவோட பார்டரில் போய் நாம் சாப்பிட்லாம். ஜம்முக்கு வழியாக என்னென்ன இருக்குது, ஏதாவது புதுசாக நம்மளை ஒரு இம்ப்ரெஸ் பண்ணுற மாதிரி அந்த ஏரியாவில் ஏதாவது இருக்கான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வாங்க போயிட்டே பேசுவோம். இங்கே இருக்கிற ஆட்டோஸ்லாம் பாருங்களேன். நான் ஆக்சுவலி இது வந்து லோடு ஆட்டோன்னு நினச்சேன். ஆனால் இங்கே வந்து பார்த்தா தான் ஆட்டோ ஸ்டாண்டில் பார்த்தான்னு சொல்லி எல்லா ஆட்டோவும் இப்படி தான் இருக்கும் போல். ஜம்மு ஸ்டார்டிங்கே வேறு லெவலு. ஆக்சுவலி இது டெவலப் ஆகலையா இல்லை இந்த ஏரியா இப்படி தான் இருக்கான்னு தெரியல. எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்குது. பார்க்கறதுக்கு கொஞ்சம் விசித்திரமாக தான் இருக்குது. சரி வாங்க அப்படியே போவோம். மக்களே இங்கே பாருங்கள், ஆக்சுவலி எல்லா தண்ணியும் ப்ளூவில் தான் இருக்குது. அது கிட்ட போனால் தான் காமிக்க முடியும். ஆக்சுவலி இது தாங்க பார்டர், பஞ்சாப் பார்டர். அது என்னமோ தெரிலங்க, எல்லா பார்டருமே மேம்பாலத்தில் தான் வச்சுருக்காங்க. ஃப்ளைஓவர் கீழே தண்ணி இருக்கும், மேலே ஃப்ளைஓவர். எல்லா பார்டரும் பார்த்திங்கன்னா வாட்டர் ஃப்ளைஓவரில் தான் இருக்குது. இதில் பாதியில் வந்து பஞ்சாப் பார்டர் முடியுது. அது கண்டாட்டம் வந்து ஜம்மு அண்ட் காஷ்மீருடைய பார்டர் ஸ்டார்ட் ஆகுது. எப்படி ஆரம்பிச்சிருக்காங்க பாருங்களேன். ஆனால் ஒன்று இங்கேருந்தே பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து ஸ்கை ப்ளூ கலரில் தான் இருக்குது. ஆக்சுவலி கிட்ட போனால் உங்களுக்கு நான் காமிக்கிறேன். இங்கே அங்கங்கே கொஞ்சம் என்ன சொல்கிறது, கொஞ்சமாக தான் போயிட்டுருக்கு தண்ணி, ரொம்ப இல்லை. ஆனால் அந்த கொஞ்சம் தண்ணி கூட ப்ளூ, ஐ திங்க் வானத்துடைய கலரில் தான் இங்கே தண்ணியெல்லாம் போயிட்டே இருக்குது. அது என்ன காரணமோ ஏது காரணமோ தெரியலை. பார்ப்போம். இங்கே பாருங்களேன், இந்த தண்ணி நிறையா போயிட்டா கூட இவ்வளோ அழகாக தெரியுமான்னு தெரியல. கீழே அந்த கல்லுங்களில் சந்தில் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக போயிட்டுருக்கு. அது பார்க்கறதுக்கே ரொம்ப ஆக்சுவலி இப்போ தண்ணி தான் தோட்ட மாதிரி இருக்குது. இந்த வாய்க்காலில் தண்ணி கட்டும்போது தண்ணி பாயம் இல்லைங்களா, அந்த ஒரு ஃபீல் இருக்குது. ஐ திங்க் சவுண்டு கேட்குமான்னு தெரியல. நான் அதெல்லாம் காமிக்கிறேன். ஐடியில் நிறுத்தப்படாதுன்னு தான் சொல்லுவோம். எங்கே பார்த்தாலும் போலீஸ் வேறு. அங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக க்ளீனாக இருக்குது தண்ணி. அதுதான் இங்கே க்ளீனாக இருக்குது பார்த்தீங்களா. கொஞ்சமே போகிறதுக்கும் அழகு தான். அந்த கல்லில் மோதி போகிறது ரொம்ப அழகு. ஸோ இதுக்கு மேலே ஜம்மு அண்ட் காஷ்மீர் பார்த்தாவே தெரியும். ஃப்ரண்ட்டில் ஃபுல்லாக மவுண்டன்ஸ் தான். இது ரொம்ப சின்னது எனக்கு தெரிஞ்சு. இன்னும் போக தான் தெரிய போகுது மவுண்டன்ஸுடைய வேல்யூ. ஆக்சுவலி அங்கே தெரிது பாருங்கள், லைட்டாக தெரியுது மவுண்டன்ஸ். ஆக்சுவலி அங்கே அந்த இது பாருங்கள் ரொம்ப வெள்ளையாக தெரியும். இதெல்லாம் வந்து ஷூட் பண்ண முடியாது. அது ரொம்ப வெள்ளையாக தெரியுது அந்த மலைங்கள்லாம். ஸோ அங்கே தான் போகிறோம்னு நினைக்கிறேன். வாங்க அப்படியே போயிட்டே பேசுவோம். இது தாங்க காஷ்மீர், ஜம்மு அண்ட் காஷ்மீரோட பார்டர். இது தாங்க வெல்கம் டு காஷ்மீர். இங்கே இருக்குங்களா, இது தாங்க கேட்வே ஆஃப் ஜேகே. ஸோ இது தாங்க காஷ்மீரோட பார்டர்ஸ். சொல்லிக்கிற அளவுக்கு இல்லை, பட் பார்டர்ஸ்க்கான எல்லாமே இருக்குங்க. வெல்கம் டு முனிசிபல் கமிட்டி லக்கான்பூர். ஸோ இங்கே இருக்க பார்த்தீங்களா, ஜம்மு அண்ட் காஷ்மீர் அன்புடன் வரவேற்கிறது அப்படின்னு நாமளே போட்டுக்க வேண்டியதான். கையெழுத்து கும்பிட்டா அதுதானே அர்த்தம், வெல்கம் தானே அர்த்தம். ஸோ இங்கே தான் ஃபுல்லாக பார்டர் செக்கப் ஃபுல்லாக. ஐ திங்க் 2 வீலர்லாம் அப்படியே விட்டுறாங்க. ஆனால் 4 வீலர்ஸ் எல்லாமே செக்கப் தான்.
ஸோ இது யாரோ நிற்கிறாரு, இவர் பேர் தெரியாது. ஐ திங்க் அது பேர் என்னன்னு போட்டிருக்காங்க, மகாராஜா குலாப் சிங் அப்படின்னு இருக்குன்னு நினைக்கிறேன். நான் கரெக்டாக படித்தேனான்னு தெரியல, உங்களுக்கு ஃபோட்டோலே தெரியும் நினைக்கிறேன். ஸோ இதுதான் பார்டர், ஃபுல் பார்டர் இதுதாங்க, ஜம்மு அண்ட் காஷ்மீர். ஐ திங்க் வெல்கம் டு ஜம்மு அண்ட் காஷ்மீர் இது தாங்க. ஓகே போவோமா? இதுக்கப்புறம் விசித்திரமாக இருக்கும்னு நினைக்கிறேன். காலையில் ஃபுட்டு வந்து பார்த்திங்கன்னா டால் சப்பாத்தி, 2 சப்பாத்தி டால். அது மட்டுமே பார்த்திங்கன்னா ஒரு டால் வந்து 70 ரூபா, சப்பாத்தி வந்து 20 ரூபா. ஸோ சாப்பிட்டு முடிச்சுட்டு கிளம்பிட்டேன். இப்போ பார்த்திங்கன்னா இங்கேருந்து கட்ரா 138 கிலோமீட்டரு, ஜம்மு 90. ஸோ ஜம்மு தாண்டி தான் வந்து நம்ம கட்ராவே போகிறோம். கட்ரா தான் வந்து தேவி டெம்பிள் இருக்கிறது. ஸோ ஸ்ரீநகர் 380, உதயபூர் 145 கிலோமீட்ரு. இதுதான் நம்ம ஸ்ட்ரைட்டாக இப்போ 90 கிலோமீட்டர் ஜம்மு தாண்டி தான் வந்து தேவி டெம்பிள். நான் என்ன நினச்சேன், முன்னாடியே தேவி டெம்பிள் இருக்கும் போல் அப்படின்னு நினச்சேன். நெட்வொர்க் இஷ்யூ அங்கே பயங்கரமாக இருக்குது. ஸோ வாங்க அப்படியே போவோம். ஃபஸ்ட்டு ஜம்மு போய் ரீச் பண்ணிவிட்டு இன்றைக்கி அங்கே ஸ்டே எடுத்துடலாம். அங்கே ஸ்டே எடுக்க முடியுமானே டவுட்டாக இருக்குது. ஏன்னா 90 கிலோமீட்டரும் மவுண்டனாக இருந்தால் என்ன பண்ணுறது, ரோடு ஓகே, பட் மவுண்டனாக இருந்தால் பெடல் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஸோ வாங்க அப்படியே போயிட்டே பேசுவோம். மக்களே, ஜம்மு பார்டர் உள்ளே வந்தோடனே சோதனை தான். இது தெரிஞ்சு வச்சு தான், பட் இவ்வளோ சீக்கிரம் நடக்கும்னு தெரியாது. ஆக்சுவலி சிம் கார்டு ஒர்க் ஆகாதுன்னு சொன்னாங்க. ஆனால் நான் என்ன நினச்சேன், ஓகே நம்ம போஸ்ட்பெய்டு வச்சுருக்கோம், ஜியோ வச்சுருக்கோம், ஏர்டெல் வச்சுருக்கோம். ஸோ அதனால் நெட்வொர்க் இஷ்யூ வந்து ஸ்ரீநகர்கிட்ட தான் பிரச்சனையாக இருக்கும் அப்படின்னு நினச்சேன். ஆனால் ஜம்மு பார்ட்ரு நம்ம வீடியோ பார்த்துருப்பீங்க, ஜம்மு காஷ்மீர் என்ட்ரி கொடுக்குறேன்னு சொல்லி. அந்த பார்டர் தான் அடுத்த செகண்டு எல்லாத்துலேயும் நோ சர்வீஸ். என்ன ஒரு ஃபாஸ்ட்டாக இருக்காங்க, அதை நினச்சா தான் கொஞ்சம் காண்டாகுது. சரி கொஞ்சம் தூரம் வந்தோம், நெட்டு லைட்டாக ஒர்க் ஆச்சு, அப்புறம் திரும்பவும் போயிடுச்சு. சரி இதுக்கப்புறம் வந்து இதாகாது நம்மளுக்கு வந்து நெட் இல்லைன்னா ரொம்ப கஷ்டம். ஏன்னா எல்லாமே வந்து நம்ம வந்து ரூட் பார்க்கணுனால நம்மளுக்கு நெட்டு தேவை, அண்ட் பேமெண்ட் பண்ணணுனாலும். ஏன்னா ஹேண்ட் கேஷ் எதுவும் இல்லை நம்மக்கிட்ட. ஹேண்ட் கேஷ் அரௌண்ட் 200 250 அவ்வளோதான் வச்சுருப்பேன். ஹேண்ட் கேஷ் வைக்க மாட்டேன் எப்போவுமே. இப்போ நம்ம கூகுள் பேவும் பண்ண முடியாது. இதில் மிகப்பெரிய ஒரு ட்விஸ்ட் என்னென்னா, கூகுள் பே பண்ணோன்னா சிம் கார்டு அதில் இருந்தால் தான் ஒர்க் ஆகும். இது ஒரு மிகப்பெரிய ஒரு கொடுமை. அதுலேயும் ஒய்ஃபை பண்ணாலையும் சிம் கார்டு நாட் அவைலபிள். ஸோ அதனால் வந்து கூகுள் பே ஒர்க் ஆகாதுன்னு வந்துடும். இவ்வளோ சங்கடமாக இருக்குது. ஸோ ஒரு வழியாக அப்புறம் ஏர்டெல் ஷோரூம் வந்துட்டு அங்கே வந்து ஒரு சிம் கார்டு அவன் பண்ணுற அக்கப்போர் இருக்குது பாருங்கள் ஷோரூமில். இப்போ வந்து டைம் பார்த்தீங்கன்னா அரௌண்டு 11:30 ஆகுது. நான் 10:40 கிட்ட உள்ளே போனேன். நம்மளுக்கு சிம் கார்டோட டீட்டெயில்ஸ் நல்லாவே தெரியும். போஸ்ட்பெய்டு தான் விற்பான்னு சொன்னான். ஸோ போஸ்ட்பெய்டு வாங்கியாச்சு. லடாக் ஒர்க் ஆகணும், ஒர்க் ஆகுன்றான், அடிச்சு விட்றாங்க. 299 பிளானே இருக்கும் எல்லா இடத்துலையும். இண்டிவிஜுவல் பிளான் 299 இருக்குது. ஆனால் 399 பிளான் தான் இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம தலையில் மூட்டை கட்டினாப்புல. நாம் ஏமாறுறது ஒன்றும் புது விஷயம் கிடையாது. 399 பிளான் எடுத்து அது ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு இவ்வளோ நேரம் ஆச்சு. அண்ட் அதே மாதிரி இன்னொரு விஷயம், அது ஆக்டிவேட் ஆச்சு, நெட்டு வர்றதுக்கு ஒரு டைம் ஆக்டிவேட் பண்ணுறாங்க, ஃபோன் பண்ணுறதுக்கு ஒரு டைம் ஆக்டிவேட் பண்ணுறாங்க. ரொம்ப கொடுமை. நம்ம ஊரில் ஒரு டைம் ஆக்டிவேட் பண்ணால் எல்லாமே ஆக்டிவேட் ஆகும். இங்கே ஒன்றுத்துக்கும் நம்ம போய் சொல்லலாம். நல்ல வேலை அங்கேயே உக்காந்து பண்ணதுனால இப்போ வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக 11:20 ஆகுது. இப்போ தான் பெடல் பண்ணி போயிட்டுருக்கோம். சென்னை வெயில் எப்படி இருக்குது அதே மாதிரி தாங்க ஜம்மு வெயிலையும் இருக்குது. எந்த ஒரு சேஞ்சஸும் இல்லை. மன உளைச்சலுக்கு ஆளாகிட்டேன் நான். புதுசு இல்லை, அப்படி இருந்தாலும் இந்த மாதிரி அலைச்சல்கள், இந்த மாதிரி ஒரு இதெல்லாம் வந்து ரொம்ப மனசு ரொம்ப பாதிப்படுது. வாங்க போவோம். சிம் கார்டு இப்போதைக்கு வாங்கிட்டோம். இது எந்த ஏரியா வரும்னு தெரில. ஆக்சுவலி இங்கே ஒரு மேப் போட்டிருக்காங்க ஒரு கடையில். ஸ்ரீநகர் வரையும் தான் இந்த சிம் கார்டு ஒர்க் ஆகும் அப்படின்ற மாதிரி ஒரு மேப் இருக்குது. ஸோ ஸ்ரீநகர் போயிட்டு அங்கே ஒரு சிம் கார்டு வாங்கணுமான்னு தெரில. பட்ஜெட் ரைடு ஃபுட்டு காஸ்ட் ஆகுதோ இல்லையோ, கண்டிப்பாக சிம் கார்டுக்கு காஸ்ட் ஆகும் பொழுது. ஸோ வாங்க பெடல் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஆல்மோஸ்ட் இப்போ இவ்வளோ தாங்க பெடல் பண்ண முடியுது. அதுவும் உங்களுக்கு இது வரைக்கும் பெடல் காமிச்சதில்ல, இவ்வளோ தாங்க பண்ண முடியுது. ஏன்னா ரொம்ப ஹைட்டாகவே இருக்குது எல்லாமே, ரோடு ஹீல்ஸ் மாதிரி இருக்குது. வாங்க போயிட்டே பேசுவோம். மதிய சாப்பாடு சீக்கிரமாக சாப்பிட்டுடலாம். காய்ஸ், இந்த டிராஃபிக் கொஞ்சம் பாருங்கள். ஆக்சுவலி இதை பார்த்தா அசல் சென்னை மாதிரியே இருக்குது. இது ஜம்மு மாதிரி இருக்கான்னு யாராவது ஒருத்தா கமெண்டில் சொல்லுங்க பார்க்கலாம். சத்தியமாக ஒத்துக்கவே மாட்டீங்க. எவ்வளோ டிராஃபிக்கு, எவ்வளோ டஸ்ட்டு, எவ்வளோ ஆரன்ஸு,
ஐயோயோ இதை பார்த்தா HSL நம்ம சென்னைக்கே போய்க்கலாம் போலமேன்னு சொல்லிட்டு ஒதுங்கி நிற்கணும் தான் தோணுச்சு. ஏன்னா அவ்வளோ ஆரஞ்ச் அங்கே பாருங்கள் அப்படியே பறக்குது. ஜம்முனாவே பூவு பனி தண்ணி அப்படிலாம் நிறைய டிவியில் பார்த்து ஏமாந்து இப்போ ரைடை ஸ்டார்ட் பண்ணி நம்ம சென்னையை நம்ம கண்ணு முன்னாடியே காட்டிட்டாங்கன்னு தான் இப்போ தோணுது. ஆனால் நானும் ரொம்ப நேரமாக நிற்கிறேன் அந்த ரோட்டில், டிராஃபிக்கு ப்ளஸ் அதே மாதிரி காற்று அதிகமாக ஓவராக காற்றுன்னா அந்த மண் காஞ்ச மண் அப்படி பிரித்து மேயுது நம்ம மேலே. ஸோ வாங்க அப்படியே கிளம்பலாம், டிராஃபிக் கிராஸ் பண்ணி கிளம்புவோம், வாங்க போகலாம். ஹாய் காய்ஸ், ஃபைனலாக வந்து நம்ம வந்து ஜம்மு ரீச் பண்ணிட்டோம். ஆல்மோஸ்ட் ஜம்முவோடைய சென்ட்ரல் பிளேஸ். ஸோ அங்கே தான் வந்து இன்றைக்கி ரீச் பண்ணியிருக்கேன். ஸோ அரௌண்ட் 104 கிலோமீட்டருக்கு மேலேயே ஓட்டியாச்சு, சாப்பிட்டாச்சு. நான் ஃபுட்டேஜ் எடுக்க மறந்துட்டேன். எக் நூடுல்ஸ். ஸோ இன்றைக்கி சாப்பிட்டது எக் நூடுல்ஸ். ரொம்ப நாள் கழித்து சாப்பிட்ருக்கேன்னு நினைக்கிறேன். லாஸ்ட்டாக தான் கிடச்சிது. ஸோ எக்ஸாக்டாக ஜம்முடைய சென்டர் பிளேஸில் தான் நான் இன்றைக்கி வந்து ஸ்டே பண்ணுவோம். ஆல்மோஸ்ட் இன்றைக்கும் வந்து பாரத் பெட்ரோல் பங்க்கில் தான் ஸ்டே பண்ண போகிறோம். ஸோ இங்கே தான் வந்து கேட்டிருக்கேன். நம்ம வாகனமும் இங்கே நிற்கிது. ரொம்ப 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 ஹாப்பினும் சொல்ல முடியாது, ரொம்ப கஷ்டம்னு சொல்ல முடியாது. ஏன்னா எதிர்பார்த்தது எதுவுமே இல்லைங்க. சென்னையை பார்த்த மாதிரி தான் ஜம்மு இருக்குது. ஜம்முவும் பார்த்தா சென்னையை பார்க்கலாம், சென்னையை பார்த்தா ஜம்முவை பார்க்கலாம். ரொம்ப 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 கஷ்டம். என்ன பாபு இப்படி சொல்கிறீங்கன்னு கேட்கலாம். நான் வந்து சைக்கிள் பெடல் பண்ணியிருக்கேன். ஸோ எனக்கு தெரியும் பைக் ரைட்னால் நீங்கள் சொல்கிற மாதிரி ஓகே ஃபைன், வித்தின் அ செகண்டில் 50 கிலோமீட்டரா 1 மணி நேரத்துக்கு கிராஸ் பண்ணி போயிடலாம். ஆனால் சைக்கிள் ரைடில் வந்து அப்படி கிடையாது. 50 கிலோமீட்டர்னால் 1 மணி நேரத்துக்கு 10 கிலோமீட்ரு, 5 மணி நேரத்துக்கு வந்து நம்ம ரைட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஒரு விஷயத்தையும் பார்த்து போகிற மாதிரி இருக்கும் சைக்கிள் ரைடில், ரைட்? ஸோ அதனால் பார்த்து சொல்கிறேன். இட்டோ சென்னை டிராஃபிக் சவுண்ட் எப்படி இருக்கோ அதே தான். இங்கே பனி கிடையாது, குளிர் கிடையாது, வெயில் சுட்டு அரிக்குது. இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப மனசே நொந்து போச்சு. ஜம்மு மேலே இந்த ஒரு க்யூரியாசிட்டியே வந்து இது ஆகிடுச்சுன்னே சொல்லலாம். டிவிலலாம் ஜம்மு காஷ்மீர்லாம் எப்படியெல்லாம் காமிச்சாங்க, எனக்கு இப்படி காமிச்சிட்டாங்கன்ற அது ஒரு மன வருத்தமும் இருக்குது. பார்ப்போம். அடுத்தது நாளைக்கு 100% தேவி டெம்பிள் தான். ஸோ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா 50. என்ன ப்ரோ தேவி டெம்பிள் தூரம் இல்லை, நம்மளுக்கு அந்த வைஷ்ணவி தேவின்றதை விட தேவி டெம்பிள் தான் நம்மளுக்கு ரொம்ப பிடிச்சமான விஷயம் இல்லை. அதனால் தேவி டெம்பிள்னு நம்ம ஷார்ட்டாகவே சொல்லிக்கலாம். ஸோ அதுதான் கரெக்டாக இருக்கும். இதில் கூட ஷார்ட்டாலாம் நினைக்காதீங்க, புரிகிறவங்களுக்கு புரியும், நான் என்ன சொல்கிறேன்ட்டு புரிகிறவங்களுக்கு புரியும். ஸோ அதனால் நாளைக்கு தேவி டெம்பிள் ஆல்மோஸ்ட் வந்து மதியத்துக்குள்ளே ரீச் ஆகிடும்னு நினைக்கிறேன். இங்கேருந்து 56 கிலோமீட்டர். காலையில் சீக்கிரமாக எழுறோம், நம்ம வாகனத்தை எடுக்கிறோம், கிளம்புறோம், தேவி டெம்பிள் போகிறோம். ஓகே, கலக்கிறோம், தாக்குறோம், தூக்குறோம். ஓகே, ஸோ இப்போ போய் டென்ட்டு போட்டுட்டு தூங்குகிற டைம் வந்துச்சு. டைம் இஸ் நவ் 8:30. டென்ட்டு போட்டுட்டு நம்ம தூங்கலாம். வாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்களுடைய கருத்துக்களை வந்து கமெண்ட் பாக்ஸில் கீழே ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி அடுத்த வீடியோவில் நாளைக்கு சாயந்தரம் 6:20 மீட் பண்ணலாம். அதுவரையும் உங்களிடம் இருந்து விடைபெறுவது சினி டைம் பாபு. பாய் பாய், see you.